இந்த யூனிஃபார்ம் இவருக்கு சும்மா கிடைக்கல, பல வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சது. இவருக்கு பாக்ஸிங்னால தான் இந்த வெற்றியே கிடைச்சது. இது தமிழ்நாடு போலீஸ் பாக்ஸிங் டீமோட சீனியர் பிளேயர் பவித்ரன். இவர் தன் பாக்ஸிங் ஸ்கில்ஸை வச்சு ரிங்கில் தன் திறமையை காட்டி நேஷனல் மெடல் அடிச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காரு. அவரோட இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ்ல இருந்து ஒலிம்பியன் தேவராஜன் சார் சொல்லி கொடுத்த பாக்ஸிங் டெக்னிக் வரைக்கும் கத்துக்க போறோம். பார்க்க சிம்பிளா இருக்கிற இந்த டெக்னிக் உங்க பாக்ஸிங் ஸ்கில்லை எப்படி மாத்தும்னு சத்தியமா நீங்க நம்பவே மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பவித்ரன், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் பிரான்ஸ் மெடலிஸ்ட், 5 டைம்ஸ் நேஷனல் பிளேயர், இப்போ வந்து ப்ரோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 5 ஃபைட் பண்ணியிருக்காரு, 4 wins and 1 draw. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்னா. இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். பாக்ஸிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய விஷயம் பற்றி நம்ம கற்றுக்கலாம். அண்ட் நம்ம சென்னையிலேருந்தே இருந்து இவ்வளோ பெருசாக பாக்ஸிங்கில் வளர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் மேலே நிறைய சாதிப்பார் கண்டிப்பாக. அண்ட் அவர்கிட்ட நம்ம நிறையா கற்றுக்கலாம். பாக்ஸிங்கில் வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்கண்ணா? ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸிங்கில் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பேசிக். ஓகே, நம்மளுக்கு வந்து அதான் எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செடி நம்ம வைக்கிறோன்னா அந்த செடியை வந்து வளர்க்க நம்ம வந்து அதை எப்படியாச்சும் சாய்ச்சி நிமிர்த்தி வளர்த்துடலாம். கண்டிப்பாக. அந்த செடி மரம் ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தை வந்து வளைக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பரான பேசிக் இருக்கணும். ஃபவுண்டேஷன் பயங்கரமாக இருக்கணும். பேசிக் வந்து பாக்ஸிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டைலில் சொல்லி கொடுப்பாங்க ஒருத்தவங்க. ஆனால் ப்ராப்பர் பேசிக் யாருமே தெரியாது. ஓகே, ஸோ அந்த பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பாக்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, சூப்பர். இப்போ பேசிக்ஸில் ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கீழேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா லெக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஜென்ரலாக எதுனா இருக்கிறதுலே முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வந்து மைண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் தான் நிற்போம். ஸோ ஸ்டாண்ட்ஸ் நம்ம நின்றுடலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நின்றுடலாம். ஓகே. பட் ஆனால் இந்த ஸ்டாண்ட்ஸை கரெக்ஷன் பண்ணுறது எப்போனா ஃபீல் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைண்டு ஃபீல் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம நிற்கும் போது இப்படி நிற்போம், வாக் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட்ஸ் மாறிடும். இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ மாறினதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்து அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆமாம். இப்போ நம்ம பாக்ஸிங் வந்து கீழே பார்த்து பண்ண மாட்டோம், நேராக தான் பார்த்து. இப்போ நம்ம பேசிக்லேயே ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டாண்ட்ஸ் ஓகே. பட் ஆனால் அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து நம்ம மைண்டில் ஃபீல் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டாண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் பண்ணுறேன். சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாண்ட்ஸ் பேசிக் வந்து நம்மளுடைய பாடி பேலன்ஸை வந்து கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கிறது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நிற்கிறோம், நான் எப்படின்னா வந்து ஃபைட் பண்ண முடியாது, கீழே விழுந்துருவேன். ஆமாம். ஸோ அதே நான் வந்து இப்படி நிற்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து தள்ளனாலும் பேக்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணாலும், ஃப்ரண்ட்டில் தள்ளாலும் பேக்லேருந்து புஷ் பண்ணாலும் எனக்கு பேலன்ஸ் இருக்கும். சைட்லேயும் பேலன்ஸ் இருக்கும். அதனால் ஓகே, சூப்பர். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாண்ட்ஸை வந்து எப்படி நிற்பாங்க பார்த்தீங்கன்னா இப்படி நிற்பாங்க. இப்போ எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து புஷ் பண்ணுங்கண்ணா கீழே விழுந்துடும். இந்த சைடில் புஷ் பண்ணிங்கன்னா இப்படி போய்டும், இந்த பக்கம் இப்படி லெக் எடுத்து. ஏன்னா வெயிட் ஒரே இடத்துல. ஏன்னா நம்ம வந்து இந்த வெர்டிக்கலாக இப்படி நிற்கிறோம். ஓகே. ஸோ நம்ம பேலன்ஸ் வந்து எப்படின்னா 2 லெக்லேயும் வந்து ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக நிற்கணும். ஓகே, 50-50 வெயிட். என் பாடி வெயிட் வந்து இப்போ நான் இந்த சைடு சாஞ்சாலும் இதில் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் பேக் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ். ஓகே. இந்த ஃபூட்டை வந்து எப்போனா நம்ம இப்படி திருப்பி நிற்கக்கூடாது, இப்படி திருப்பி நிற்கக்கூடாது. ஓகே. 2 டோஸும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் பேசிக். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கனாலே வந்து சரி இப்போ நான் வாக் பண்ண போகிறேன். சிம்பிள் லாஜிக். நான் வாக் பண்ணும்போது எப்படி வாக் பண்ணுவேன்? காலை இப்படி எடுத்து வச்சு வாக் பண்ண முடியுமா? கஷ்டம். நீ பெண்ட் பண்ணாமல் வாக் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் வாக் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். பேசிக் வந்து கோச்சஸ் வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அவன் சொல்லி கொடுத்தா அந்த பையன் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பான். பட் அதனாலே வந்து பாடியில் பெயின் வரும். ஓகே. நீ பெயின், க்ளூட் பெயின். ஓகே. இதெல்லாம் வர வேணா போனால் பாக்ஸிங் வந்து விட்டுருவான், கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாக்ஸிங் சிம்பிள் தான். ஓகே. அதை பர்ஃபெக்டாக பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் நிற்கும் போது இந்த லெக் வந்து டோல் இருக்கணும். ஓகே. எப்பவுமே பாடி வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் இருந்தால் நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம ஆப்போனண்ட்டுக்கு ஈஸியாக கிட்ட தர மாதிரி. ஓகே, முன்னாடி விளையாடுற மாதிரி இருப்போம். ஆப்போனண்ட் வந்து ஈஸியாக நான் அடிச்சிடும். ஓகே. என் டார்கெட்டை நான் ஆப்போனண்ட் தூரமாக வைக்கணும். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் வைக்கணும், நேராக நிற்கணும். நேராக. ஓகே. அப்போ நேராக நிற்கும் போது வாக் பண்ணும்போது பாடி ஃப்ரண்ட்டில் இப்படி மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த லெக்கை டோலை வைக்கணும். ஓகே. இப்போ டோலை வச்சிங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த லெக்கில் இருக்கும் பின்னாடி. கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் வாக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1 2 1 2 இவ்வளோ தான். ஓகே. இது பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா சிலர் இப்படி நடப்பாங்க. இந்த லெக் டோலை வந்துடும், பாடி வெயிட் இங்கே வந்துடும். ஓகே, முன்னாடி. ஸோ அப்போ க்ளூட் பெயின் ஆகும்,
ஃபுல் பாடி வெயிட்டும் ஃப்ரண்ட் லெக்கில் வருதுனால நீ பெயின் வரும். ஓகே. சிம்போன் பெயின் வரும். நிறைய வீக்காக இருப்பாங்க. ஸோ வாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ இப்படி நிற்கும் போது எப்படி பாக்ஸிங் பண்ணணும், எப்படி பாக்ஸிங் பண்ண முடியுமா? முன்னாடி விழுற மாதிரி இருக்கும். கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன தான் பாக்ஸிங் கரெக்டாக இருக்கும். பாக்ஸிங் ஆல்மோஸ்ட் நிற்கும் போது அப்படியே கார்டும் கை எப்படி வைக்கணும் என்னன்னு அதுவும் சொல்லிடுங்க. ஸோ அதான் இப்போ என்ன பேசிக்னா அந்த நம்ம லெக்ஸ் மட்டும் நினச்சிப்போம். ஸோ பேசிக்லேயே இம்பார்ட்டன்ட் கார்டுன்னு எதுக்கு நம்ம பேர் சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறது? நம்மளை. ஸோ அப்போ வந்து பாக்ஸிங்கில் சேஃப்டி முக்கியம். கண்டிப்பாக. ஸோ பாக்ஸிங்கில் வந்து எப்படின்னா அடிக்கிறது மட்டும் பாக்ஸிங் இல்லை, அடி வாங்காமல் அடிக்கிறது தான் பாக்ஸிங். நைஸ். கேட்டுக்கோங்க, அடிக்கிறது அடி வாங்காமல் இருக்கிறது ரெண்டுமே முக்கியம். ஹிட் அண்ட் டோன்ட் கெட் ஹிட். நம்ம அடி வாங்கி பாக்ஸிங் பண்ணுறதுக்கு பாக்ஸிங் நம்ம லேர்ன் பண்ணிக்க தேவையில்ல. ஸ்ட்ரீட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு இப்போ சண்டை போடுறேன்னா சண்டை போடுவான், அவனுக்கு அடி போடான்னு தெரியும், திருப்பி அடிப்பான். ஸோ ஆனால் பாக்ஸிங்னா எல்லாம் நினச்சிப்பாங்க அடிக்கிறது தானே அப்படின்ட்டு. பாக்ஸிங்னா என்னன்னா அடி வாங்காமல் அடிக்கிறது தான் பாக்ஸிங். ஓகே, நைஸ், வெரி நைஸ். ஸோ இதை எந்த கோச் யாருமே சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. எல்லாம் பாக்ஸிங்கில் வந்து டிஃபென்ஸ் இருக்குது, அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ டிஃபென்ஸ் எப்படி பண்ணணும், அஃபென்ஸ் எப்படி பண்ணணும், வித் டிஃபென்ஸ். ஓகே. அஃபென்ஸ் பண்ணும்போது வித் டிஃபென்ஸ். ஓகே, சூப்பர். நம்ம டிஃபென்ஸை தனியாக பண்ணக்கூடாது, அஃபென்ஸும் தனியாக பண்ணக்கூடாது. அப்படி பாக்ஸிங்கே பண்ண தேவை நம்ம. அது நார்மல் ஒரு காமன் மேலே கூப்பிட்டது பண்ணுறான்னா அவன் அடிக்க போகிறேன்னு தெரியும், அவனுக்கு எப்படி மிஸ் பண்ணி ஓடணும்னு தெரியும், அதான் அவன் பண்ணிடுவான். ஆனால் பாக்ஸஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. அடிக்கும் போது அதில் டிஃபெண்ட் பண்ணி கவுண்டர் பண்ணுறது தான் பாக்ஸிங். ஓகே. ஸோ இதை லேர்ன் பண்ணுறது வந்து யாருமே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அப்போ நாங்கள் எங்கேருந்து பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபைட்டு பார்க்கும்போது உட்காந்து பார்க்கலாம், லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா சிம்பிள்னா எக்ஸாம்பிள் இப்போ டைசன் ஃபைட்டை பார்த்தா நம்ம லேர்ன் பண்ண முடியாது. அவர் ஃபைட்டு முடிஞ்சிடும், அவர் ஃபைட்டு ஸ்கில்லே வேறு. முகமது அலி ஃபைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு ஹிட், ஹவு டு டிஃபெண்ட், எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃப்ளோட் லைக் அ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் அந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பாக்ஸிங்கே தான் இருக்கிறதுலே ஸ்டைலிஷான கேமே பாக்ஸிங் தான். ஆனால் அது அப்படியே நாளடைவில் மாறிடுச்சு. அது வந்து ஒரு சண்டை ஸ்லக் ஃபெஸ்ட் அடிச்சு மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி மாறி போச்சு. ஓகே. ஸோ கார்டு வைக்கும் போது சிம்பிள். இந்த மாதிரி கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக ப்ரொடெக்ட் பண்ணுறது பாடி 4 ஹெட்லேருந்து பிஃபோர் ஹிப் வரைக்கும். ஸோ அமெச்சூரில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் போடுறோம், நம்மளுடைய ஹெட்கியர் எதுக்கு போடுறோம்னா அமெச்சூரில் டார்கெட்டே இதுதான், 4 ஹெட் டு லோ ஹிப். ஓகே. இங்கேருந்து இங்கே தான் அடிக்கணுங்கிற சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்லீவ் போடுறோம், ஹெட்கியர் போடுறோம். இப்போ ஹெட்கியர் எடுத்துட்டாங்க. ஆமாம். ஸோ ஹெட்கியர்னால நிறைய டேமேஜ் ஆகுது, இன்ஜுரி ஆகுதுன்றதுனால. ஸோ இங்கே அடித்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் தருவாங்க. ஓகே. நீங்கள் பின்னாடி அடித்தாலோ இதுக்கு ரிப்ஸ்க்கு பின்னாடி பேக்கில் அடித்தாலும் பாயிண்ட்ஸ் தர மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கார்டு வைப்போம் நம்ம? ஸோ சிம்பிள். இந்த ரைட் இப்போ நான் வந்து ஆர்த்தோடாக்ஸாக இருந்தேன்னா லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல வைப்பேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தேன்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்ல. ஓகே. ஆர்த்தோடாக்ஸ்னா ரைட் ஹேண்ட் பவர் இருக்கிறவங்க, சவுத் போனால் லெஃப்ட் ஹேண்ட் போகிறோம், அப்புறம் ரைட் லெக் ஃப்ரண்ட்ல. ஓகே, சூப்பர். ஸோ அப்போ வந்து நான் கார்டு வைக்கும் போது இப்போ நான் ஆர்த்தோடாக்ஸ் ரைட் ஹேண்டு, அப்போ நான் வந்து ரைட் இந்த ஹேண்டை தூக்கி என்னோட ரிப்ஸ் கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்போ ரிப்ஸில் உட்காரணும். ஓகே. கை வந்து சின்ன கவர் பண்ணணும். ஓகே. ஸோ எதுக்கு சின்ன கவர் பண்ணோம்னா நம்மளுடைய பிரெயினுக்கு போகிற எல்லா நர்வஸும் டீத்தில் தான் இருக்குது. நாக் அவுட் நம்ம எப்படி ஆகிறோம்? ஃபஸ்ட்டு சின்னில் அடித்தா, சின்னில் நமக்கு பஞ்ச் பட்டதுன்னா பிரெயினுக்கு போகிற நர்வஸில் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பிளட் கிளாட் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளைண்ட் ஆகிடும் பிரெயின். ஓகே. அதுதான் நாக் அவுட். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், சயின்ஸ் இல்லை உண்மையாக. நம்ம கேம் பாக்ஸிங் வந்து 1994 சம்திங் அந்த இயரில் வந்து பெஸ்ட்டு சயின்டிஃபிக் கேம்னே ப்ரூஃப் பண்ணிக்காங்க. இன்ன வரைக்கும் நம்ம பாக்ஸிங்னா சயின்டிஃபிக் கேம், டிஃபிகல்ட்டான கேம், வேறு லெவல். அது இன்னும் நம்ம வந்து யாரும் அதை மாற்றவும் முடியாது. ஓகே. சிம்பிள் வந்து நம்ம பாக்ஸிங் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சயின்ஸ் தெரியணும், நம்மளுடைய ஃபிசிக்கலை பற்றி நம்மளே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே. ஸோ கார்டு பண்ணும்போது சின் கவர் பண்ணணும், ரிப்ஸ் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட். இப்போ எனக்கு வந்து ரைட்டு பவர் ஹேண்ட். ஸோ நான் அதை வந்து எப்பவுமே மறைச்சி வச்சு. ஓகே. லெஃப்ட்டுன்றது எனக்கு லீடிங் பஞ்ச் இதுதான். ஸோ அப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே. நான் இதை இங்கே வச்சேன்னா எனக்கு வந்து நான் வந்து அட்டாக்கிங் மோடில் இருக்க முடியாது என்னால். ஓகே. நான் அட்டாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே. அப்போ நான் இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இங்கேருந்து நான் லீடிங் பஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ரைட் நான் என்னுடைய பவர் பஞ்சை நான் எப்போ அடிப்பேன்னு தெரியாது. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து லேண்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் கார்டு. ஸோ ரெண்டுமே வந்து இப்படி இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே. இது இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பஞ்ச் அதிகமாக பிளாக் பண்ணுறதும் சரி, பேரி பேடிங். ஓகே. முகமது அலி ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சை பேட் பண்ணி அடிப்பார் திருப்பி. இந்த கார்னர் ரோப்பில் நின்றுட்டு அடிக்கிற பஞ்சை க்ளவுலேயே பிடிச்சிட்டு அதில் அடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே கார்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, சூப்பர். எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் மைண்டு சொல்லும், உங்கள் அதை ஃபிசிக் கேட்கும். எப்படின்னா ஸோ நான் கார்டு இப்படி கீழே இறங்கும் போதே என் மைண்டு சொல்லும், ஃபீல் ஆகும்.
காடு கீழே தூக்கி வெயில் அடி போடும், திரும்ப எடுத்து மேலே வைக்கணும். அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது காடு கீழே இருக்குதான்ட்டு. ஸோ உங்கள் டோட்டல் பாடியை வந்து மைண்டோட கணக்கில் இருந்தால் தான் மட்டும்தான் பாக்ஸிங். அதாவது ரிப்பீட்டடாக பண்ணி மசில் மெமரி மாதிரி அது ஆகும். நீங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன உடனே கை ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டு யோசிக்க பண்ண தான் அது ப்ராக்டிஸை பர்ஃபெக்டாக பண்ணும். சும்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பண்ணால் நமக்கு வந்து மைண்டில் நிற்காது. சூப்பர். ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை மைண்டில் ஏற்றிக்கிட்டா தான் அந்த பர்ஃபெக்ஷனை உங்கள் மைண்டு சொல்லும், இல்லை பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃபிசிக் அந்த மசில் வந்து கேட்கும். வேறு லெவல். ஓகே. அப்போ தான் பாக்ஸிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மூவ்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பஞ்ச் அடிக்கணும். ஓகே. ஸோ பஞ்ச் அடிக்கும் போதே வித் சேஃப்டியோட பஞ்ச் அடிக்கணும். ஓகே சூப்பர். அது எப்படி எல்லாருமே வந்து சும்மா அடிக்கிறது தானே இப்படி அடிப்பாங்க. ஸோ பஞ்ச் அடிக்கிறது ஃபஸ்ட்டு எதில் அடிக்கணும், எதில் லேண்ட் பண்ணணும், நக்கிள் லேண்ட் பண்ணணும். நக்கிள், எஸ். ஸோ நக்கிள் லேண்ட் பண்ணோன்னா இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி அடிச்சா நக்கிள் லேண்ட் ஆகாது. ஃப்ரண்ட்டில் இந்த பார்ட். அதேமாரி எல்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்தாலே உங்களுக்கு இந்த ரிஸ்ட் லேண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா நிற்கிறீங்க, இப்போ இப்படி அடிக்கிறீங்க, எது ஃபஸ்ட் லேண்ட் ஆகுது, இந்த பார்ட். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ ரிஸ்ட்டு நம்ம இப்படி ரொம்ப வைக்க முடியாது, உடஞ்சிரும். அதனால இப்படி தான் லைட்டாக இருக்கும். வைக்கும்போது நம்ம அடிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த எல்போ தூக்குனா இப்போ இது லேண்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நக்கிள் இறங்கி நக்கிள் இறங்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர் சேஃப்ட்டு, சின்ன சேஃப்ட். ஆமாம். இப்போ நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க, எல்போ கீழே இருக்கும்போது இங்கே சின்ன ஓப்பன் அடி வாங்கிட்டோம், திருப்பி மேலே லெஃப்ட்டுக்கு அடிப்பேன். அடிச்சா நான் அப்போ இது என்ன, இது வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கா இல்லை இது பர்ஃபெக்டாக இருக்கா? மேலே எல்போ தூக்கிட்டு நக்கல்ல வந்து இப்போ இதில் உங்களுக்கு என்ன 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ ஒன்று நம்ம லேண்டிங் கரெக்டாக இருக்குது, ஆமாம், இன்னொன்று நமக்கு சேஃப்டி கரெக்டாக இருக்குது, ப்ரொடெக்ஷனும் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்போ இதனால் வந்து இதுதான் பேசிக்ஸ். நம்ம பஞ்ச் பசங்க டீச் பண்ணும் போதும் இந்த மாதிரி சொல்லி தரணும். ஓகே. வெறும் நீ 1 to அடி லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அடிக்கிறதும் கரெக்டாக சொல்லி போகணும், லேண்ட் ஆகுறது. இது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லி கொடுத்தா தான் திருப்பி நம்ம மேலே ஒரு பார்ட்னர்ஸ் மேலே வந்து ஸ்பேரிங் பண்ணும் போதோ இல்லை பேக் அடிக்கும் போதோ பேட் அடிக்கும் போதோ அந்த லேண்டிங் கரெக்டாக இருக்கும், டெக்னிக் கரெக்டாக போயிட்டு இதுவும் இன்ஜுரி ஆகும். இல்லைனா அவனா போனால் இப்படி தான் அடிப்பான். ஸோ இது என்ன அவனா ஃபியூச்சரில் போக நேஷனல்ஸ் ஸ்டேட் பண்ணும்போது பட் பஞ்ச் மாரி தெரியும். இப்படி ஓப்பன் க்ளவ்ல அடி, ஓப்பன் க்ளவ் பட் பஞ்ச் மாரி தெரியும் போது என்ன ஆகும்னா அது அவனுக்கு வந்து மைனஸாக மாறும். ஓகே. காஷன் கொடுப்பாங்க, ஃபவுல் கொடுப்பாங்க. ஓகே. இதுதான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து பெரிய இதுவாக மாதிரி அவனுக்கு பாக்ஸிங்கே இதுவாகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு லைட்டாக அட்வான்ஸ்டாக கொஞ்சம் இது பண்ணுறோம் அப்படின்னா காம்பினேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு பஞ்சாக அடிக்காமல் மல்டிபிள் பஞ்சஸ் அட் த சேம் டைம் அடிக்காது. அதில் உங்களோட ஃபேவரட் காம்போஸ் என்ன அண்ட் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு? சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபைட்டே வந்து நிறைய வந்து ரைட்லேயே முடிஞ்சிடும். ஓகே. சிங்கிள் ரைட்லேயே ஃபைட் நிறைய முடிஞ்சிடும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே அடிக்கிறது தான். ஓகே. கீழே பஞ்சு மேலே பஞ்சு அடிச்சு அது 4 பஞ்சு கனெக்ட் ஆகும் மேலே. ஓகே. ஸோ அப்போ அது கனெக்ட் ஆகும்போது ஒரு இடத்துல இப்போ சின்ன ஒரு பஞ்சு கனெக்ட் ஆகலே முடிஞ்சு, அந்த இடத்துல 4 பஞ்சு 2 பஞ்சு கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக. சரி, என்ன காம்பினேஷன் ஜென்ரலாக லைக் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை இப்போ பசங்களுக்கு சொல்லணும், ஜென்ரலாக கேட்குறாங்க எல்லாரும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த காம்பினேஷன் சொல்லுவீங்க? அது டிபெண்ட் ஆன் த ஆப்போனன்ட் தான். நம்ம எதுவுமே வந்து பாக்ஸிங்கிறது மைண்ட் கேமில் வந்து ஓப்பனாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்ல முடியும். ஓகே. டிபெண்ட் ஆன் த ஆப்போனன்ட். ஓகே. எல்லா பஞ்சும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதேமாரி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்த பஞ்சு ஒன்று இது நம்ம ஃபேவரட் பஞ்ச், அதை பட்டா மாட்டிக்கலாம். அந்த பஞ்சை நீ எப்படி அவன் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுற, ஓகே, அது உன் மைண்டு தான். டிபெண்ட் ஆன் த ஆப்போனன்ட். ஓகே. எந்த ஆப்போனன்ட் தான் இந்த பஞ்சு அடிப்பேன், நான் எந்த ஆப்போனன்ட் தான் ரைட்டு பஞ்ச் அடிப்பேன். ஓகே. எல்லாருமே அடிப்பேன் ரைட்டு, எல்லாருமே ரைட் வச்சு நான் போய். ஓகே. ஸோ அப்போ அது என் மைண்ட் செட் எப்படின்னா அந்த அளவுக்கு நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் டெடிகேஷன் ரைட்டு அவன் என்ன மாதிரி பாக்ஸ் வந்தாலும் ரைட்டு கட்டாச்சு. சரி, அந்த ரைட் எப்படி செட்டப் பண்ணுவீங்க? ஏன்னா ஓப்பனாக அப்படியே ஜஸ்ட் அடிச்சா அது போய் மாட்டாது. அதுதான் பேக்கில் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் பேக். ஓகே. ஜஸ்ட் அப்படியே லைக் காட்டுங்க எப்படி என்ன பண்ணுவீங்க. நான் அதுதான் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இமேஜின் பண்ண வச்சுக்கிறேன், ஆப்ரேட் இருக்காரு, ஃபஸ்ட்டு ரைட் அடிக்கும் போது ரைட் அடிப்பேன். ஸோ ரைட் அடிக்கும் போது ரைட்டு லோடு இருக்கா, இன்னும் நான் அடிக்கிற பஞ்ச் வந்து அடிக்கிற பஞ்சு ரிசல்ட் தெரியணும், வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரெப்ரேஷனில் பஞ்ச் அதிகமாக பண்ணுவேன். ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு பண்ணால் ஒரு 10 பஞ்ச் அடிப்பேன். ஓகே. அது அப்படியே 20 இன்க்ரீஸ் பண்ணுவேன், 100 பஞ்ச் அடிப்பேன், 1000 பஞ்ச் அடிப்பேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு ரைட்டு தான் ரைட் நான் அடிச்சுட்டே இருப்பேன். ஓகே. அது ரைட் மிஸ் பண்ணி ரைட் அடிப்பேன், ரைட் மிஸ் பண்ணி ரைட் அடிப்பேன். ஓகே. ஸோ ரைட் ஸ்வே பேக் ரைட் அடிப்பேன், ரைட் கெட் பேக் ரைட் அடிப்பேன். ஓகே. ஸோ 1-2 அடிச்சு அகைன் கெட் பேக் ரைட் அடிப்பேன், ரைட் நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ 1-2 பின்னாடி போயிட்டு திரும்ப ரைட்டு ஸ்டெப் பேக் ரைட்டு ஸ்லிப் பண்ணிட்டு ரைட்டு, இந்த மாதிரி நிறைய பச்சு கீழே ரைட்டு மேலே ரைட் அடிக்கலாம். ஓகே. கீழே பாடி லெவல் சேஞ்ச் பண்ணுவீங்க, மேலே கீழே மேலே ரைட் அடிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரைட்லேயே வந்து நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதில் என்னென்ன வெரைட்டிஸு, ஓகே, எப்படிலாம் ரைட் அடிக்கலாம், ஸோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. எப்படிலாம் ரைட் அடிக்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக சிம்பிள் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டு
இப்போ பேக் நிற்கும் போது ரைட் அடிக்குது, பேக் வருது வரும்போது ரைட் அடிக்குது. ஓகே, பின்னாடி ஸ்டெப் பண்ணி வரும்போது ரைட் அடிக்குது. அது அதுலேயும் லோடு இருக்கணும், சும்மா தொட்டு போகக்கூடாது. அது வரும்போது ரைட் அடிக்குது. அகைன் இப்போ சைடு வந்து ரைட் அடிக்குது. ஓகே, அந்த மாதிரி. இப்போ வர இப்போ தான் பஞ்ச் அடிக்கிறாங்க. இப்போ அவர் ரைட் அடி, அவர் ரைட் அடிக்குது. இப்போ நீங்கள் ரைட் அடிக்கும் போது அதே சேம் டைம்ல ரைட் அடிக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேக்ல இமேஜின் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அதை பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு ப்ராக்டிஸில் பார்ட்னர் கூட வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, பார்ட்னர் கூட பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் ஏற்படும், மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, இங்க கை மேல இருக்கா கீழே இருக்கா லோட் பண்ணலையா, அவனும் வந்து யோசிப்பான். ஆமா, அவனும் வந்து இப்போ நான் அடிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் கவுண்டர் யோசிப்பான். ஆமா, அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அது எப்படி டிஃபெண்ட் பண்ணும், ஓகே, அடி வாங்காம எப்படி அந்த பஞ்ச் அடிக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ரெப்பிட்டிஷியஸாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் ஃபுல் இன்டென்சிட்டியோட, சும்மா இப்படி தொட்டுட்டு இல்லை ரிலாக்ஸ்டாக பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் பார்ட்னரோட. வந்துச்சுன்னா அது அப்படியே ஃபைட்டில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சூப்பர், வேற லெவல். ஓகே, ஜென்ரலாக ஜஸ்ட் அவுட் பாக்ஸிங் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன போகும் அந்த இடத்துல, எப்படி யோசிப்பீங்க? அவுட் பாக்ஸிங் பண்ணணும், நான் ஃபைட் இப்போ கூட ரீசெண்டாக எல்லா ஃபைட்டும் பண்ணணும். இப்போ நான் ப்ரோ ஃபைட்லாம் பண்ணும்போது ஸோ எல்லாமே பண்ணும்போது நான் பார்ப்பேன்னா ஃபஸ்ட்டு நான் வீடியோ பார்ப்பேன். ஓகே, முகமது அலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட இன்ஸ்பிரேஷனே அவர் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, வேற லெவல். நிறைய பேருக்கு த்ரூ அவுட் த வேர்ல்ட் இன்ஸ்பிரேஷன் அவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணும்போது அப்புறம் தேவராஜ் சார் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பாக்ஸிங் பண்ணுறதை பார்த்து அப்புறம் எனக்கு அவர் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சார். ஓ சூப்பர். ஸோ அதேமாரி நான் அவர் பாக்ஸிங் நிறைய பார்ப்பேன். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போன ப்ரோ பாக்ஸிங் பண்ணும்போதுனா கூட இப்போ நான் நாளைக்கு ஃபைட் போடுறேன்னா அவன் பாக்ஸிங் பார்த்தா அதில் ஒரு ப்ளஸ் எடுத்துப்பேன் நான். ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் ஃபைட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். அப்ளை பண்ணி பார்த்தா சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கேம் ஸ்டடி கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கேம் நிறையா பார்த்துட்டே இருக்கணும். அவங்க இப்போ இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டைலில் பண்ணுறவங்களோட வீடியோஸை பார்த்து கற்றுக்கிட்டு அதில் ஒரு நம்ம ப்ளஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன எடுத்து அதை ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணி பாப்பீங்க கண்டிப்பா. ஸ்பாரிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாப்போம். ஓகே, ஸ்பாரிங்ல எடுத்தோடனே மேட்ச்ல போய் பண்ண முடியாது. கண்டிப்பா அதேதான். அது வந்து நமக்கே மைனஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும் ஃபைட். ஆமா ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ தேவராஜ் சார் ஃபைட்லாம் பார்க்கும்போது அவர் டீச் பண்ணுவார், ரைட் எப்படி அடிக்கணும், எப்படி மூவ்மெண்ட் பண்ணணும், ஸோ எப்படி வந்து ஃபெயின் பண்ணணும் எல்லாமே சொல்லுவார். ஓகே, அவர்கிட்ட நம்ம போனாலே நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ அது மாதிரி நான் அவர் இல்லாத போலாம் அவர் வீடியோலாம் பார்க்கும்போது அதை லேர்ன் பண்ணிப்பேன். ஓகே, அவர் லேர்ன் பண்ணி அதை வந்து நான் ப்ராக்டிஸில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஓகே, அது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மோர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் லைக் மேபி 1 or 2 திங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பக்காவாக எனக்கு இதாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்கில் ஏதாவது சொல்லுவீங்கன்னா? அதான் இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு ஆல் இண்டியா போலீஸ் மீட் போகும்போது கூட சார் தான் எனக்கு ட்ரைன் பண்ணார். ஓகே சார் ட்ரைன் பண்ணார். அவர் எனக்கு பேட்டிங்லாம் செட் பண்ணார். லெஃப்ட் ஹூக்கு, ஓகே, கீழே இருந்து மேலே அடிக்கிறது. அப்புறம் போது இப்போ என்னோட வீடியோ கூட இன்ஸ்டாவில் இருக்குங்க பாருங்க. அதில் வந்து இப்போ ஆப்பில் அடிப்பார். அவர் என்ன பண்ணோன்னா மேலே லெஃப்ட் காமிச்சு கீழே ரைட் அடிச்சு லெஃப்ட்டுக்கு ரைட் அடிப்பேன். ஸோ இது சார் எனக்கு பேடம் பிடிச்சாரு. அந்த ரைட் அடிக்கும் கரெக்ட் அடி சொல்லுது. அது உட்கார் இப்போ எப்படி அடிப்போம்னா லெஃப்ட் இப்படி கீழே அடிப்போம். மேலே ஸ்டாலா நின்னுட்டு என்ன சொல்றாரு சார் கரெக்டா அடிக்கும் போதே மிஸ் பண்ணணும். இப்போ நான் லெஃப்ட் அடிக்கிறேன்னா ரைட் அடிக்கும் போது ரைட். ஓகே, இது இருக்கணும் கண்டிப்பா சொல்லுவாரு. ஓகே, சோ உட்கார்ந்து இது பண்ற மாதிரி உட்காரணும். ப்ளஸ் நம்ம சேஃப்டியே முக்கியம். அதான் நீ அடிக்கிற பஞ்ச் லேண்ட் ஆகணும் கரெக்டா. ஓகே, லேண்ட் ஆகி திருப்பி அகைன் மேலே அடிக்கும் போதும் கரெக்டாக எந்திரிக்க சொல்லணும். அந்த பொசிஷன் மேலே அடிக்கணும். அச்சு மேலே திருப்பி ரைட் கனெக்ட் பண்ணணும். ஓகே சூப்பர். இது நீங்கள் ஆக்சுவலாக ஃபைட்டில் கனெக்ட் பண்ணி அந்த மேட்ச் வீடியோவும் இருக்குது. அவர் முட்டி போட்டு கீழே விழுவார் அந்த. ஓகே, ஆனால் வேறு ஏதாவது ஒரு அப்புறம் சார் அந்த ரைட் அடிக்க சொல்லி தர்றாரு. ரைட் அடிக்கும் போது இந்த ரைட் வெடி சொல்லுவார். வெடி சொல்லுவார். சொல்ல பார்த்தீங்கன்னா எல்போ கட் ஆகி எல்போ ரைட் லாங் டிஸ்டன்ஸில் அடி சொல்லுவார். நம்ம கிட்ட போய் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இப்படி அடிக்க சொல்லுவார். வெடி பார்த்தோம். ஓகே, ஸோ வெயிட்டை புஷ் பண்ணி லோடு இருக்குது. அது லாங் டிஸ்டன்ஸில் அடி சொல்லுவார். ஓகே சூப்பர். ஸோ அந்த ரைட்டில் நிறைய நான் அடிப்பேன். ஓகே, வேற லெவல் சூப்பர். அப்புறம் அந்த லெஃப்ட்டுக்கு அவுட் பாக்ஸிங் போது லெஃப்ட்டுக்கு இப்படி அடிக்கிறது. செக் அவுட் பண்ணுறது. அதேமாரி நம்ம அடிக்கும் போது நக்குஸ் கரெக்டாக வரணும். சும்மா போடக்கூடாது. ஓகே, கரெக்டாக நக்குஸ் பட்டுச்சுன்னா அவன் நாக் அவுட். ஓகே, இப்போ செக் ஹுக் சொல்லியிருந்தீங்களா, அது ஜஸ்ட் ஜென்ரலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு லைக் பிரேக் டவுன் மாதிரி சின்னதாக ஒரு இது பண்ணுவோம். அதான் சார் என்ன சொல்லுவார்னா அவர் இந்த லெக் இருக்குல்ல, ஓகே, இந்த லெக் இப்படி தூக்கி போட சொல்லுவார். ஓகே, ஸோ வெயிட் ஃபுல்லாக அந்த லெக்கில் அப்படியே இப்போ நீங்கள் ஆப்ரேட் ஓடியா ஓகே போகணும். ஓகே சூப்பர். இப்படி போகணும். நான் இப்படி போயிடுவேன். அப்போ அந்த அளவுக்கு நான் போகணும். சும்மா தெரியக்கூடாது. இப்படி வச்சு அங்கேயே நின்னா நான் மாட்டிப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு உள்ளே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வெளியே எப்படி வந்துடணும். அதுக்கே நான் திரும்பி இந்த பக்கம் வந்து இப்படி அடிக்கலாம் திரும்பி. ஓகே, இங்கேருந்து நீங்கள் அதை அப்படியே கவுண்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சொல்லுவார். ஓகே சூப்பர். நடுவில் ஃபெயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பற்றி ஜஸ்ட் ஜென்ரலாக எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி செட்டப் பண்ணுவீங்க, என்ன ஃபெயிண்ட்லாம்? அதான் அவர் எனக்கு சார் சொல்லி தர்றது தான் அவர். அது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு அதான் அந்த ஃபெயிண்ட்னா நம்ம பாடியில் காட்டுறது. ஸோ நம்ம ஆக்ஷன்
பஞ்ச் ஆக்ஷனில் பண்ணுறது எல்லாமே அவர் சொல்லுவார். எப்படின்னா இப்போ நம்ம ஃபெயின் பண்ணா சும்மா அந்த ஃபெயின் இது பண்ணுறது, இதில் ஆப்போனன்ட் கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இது ரியாக்ஷன் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அந்த செகண்ட் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை விட்டால் முடிஞ்சு. ஓகே, ஏன்னா ஒரு வாட்டி ஃபெயின் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம், அடுத்த தடவை ஓகே ஒரு வாட்டி தான் பண்ணணும், 2 வாட்டி தான் பண்ணணும். ஓகே, இந்த பண்ணுற டைமில் நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சூப்பர். இந்த ஃபெயின் பண்ணும்போது அவன் வந்து பட்டுன்னு அந்த கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம பஞ்ச். ஓகே, இப்போ ஃபெயிண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு காம்பினேஷன் தட் லைக் நீங்க ரெகுலரா பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அப்படியே ஜஸ்ட் அங்கே பார்த்து. இப்போ நான் சொன்ன மாதிரி சார் மேலே இருந்து கீழே சொல்லி அதே மாதிரி கீழே இப்போ நான் கீழே காட்டுற மாதிரி சார் சொல்லிக்கிறது இப்படி கீழே காட்டுற மாதிரி காட்டணும். அப்போ கீழே காட்டும் போது என்ன மேலே இறங்கும். என்னுடைய ஐசைட் எப்படி இருக்கணும், நான் வந்து என் ஐசைட்ல ஹோல் பாடி கவர் பண்ணிடணும். ஓகே, நிறைய கீழே பார்க்கறேன், கீழே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கீழே பார்த்தாலும் மேலே என்ன நடக்குது எனக்கு தெரியணும். ஓகே, அது எப்படின்னா கண்ணு பார்க்காது, ஆனால் மைண்டு சொல்லுவோம். ஓகே, நான் கீழே பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, பண்ணும்போது கை இறங்குது, என் மைண்ட் இறங்கும். ஓகே, பாடியில ஷாட் வருது அப்படின்னு கை இறங்கும். அப்ப வந்து ஃப்ரீ ஐசி சொல்ல மைண்ட் கமாண்ட் கொடுக்கும். ஓகே, மைண்ட் கமாண்ட் கொடுக்கும்போது அப்போ நம்ம பஞ்ச் மேலே போயிடும். ஓகே, சூப்பர். அப்புறம் வேற ஏதாச்சும் அதே மாதிரி மேலே காமிச்சிட்டு கீழே அடிக்கிறது, கீழே காமிச்சிட்டு மேலே அடிக்கிறது, ஜென்ரலா ரெகுலரா? ஓகே, யூஸ்வலா நீங்க வந்து லீட் ஹேண்ட் வச்சு மட்டும் தான் ஃபெயின் பண்ணுவீங்களா இல்லை கால் வச்சு ஃபெயின் பண்ணுவீங்க? அது மாதிரி லெக்ஸ் வச்சு அதிகமாக ஃபெயின் பண்ணது இல்லை. ஏன்னா ஆக்சுவலி லெக்ஸ் வச்சு ஃபெயின் பண்ணுறது வந்து நிறைய காஷனில் வந்துடும், ஃபவுலில் வந்துடும். நம்ம நேஷனல் போகும்போது இப்படி பண்ணுறது, அது அடிக்கிறது. ஓகே, ஸோ சப்போஸ் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஒவ்வொருத்தர் நம்ம வந்து லெக்ஸை வந்து ஃபுட் இப்படி அடிப்பாங்க, அச்சு ஃபெயின் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து நிறைய நேஷனல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே ஃப்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கூப்பிட்டு ஃபவுல் கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ அது வந்து காஷனில் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நைஸ். ஸோ அதனால நம்ம மோஸ்ட்லி பாடி ஃபெயின் இந்த மாதிரி தான். ஓகே, பாடியில் இல்லை கையில் பஞ்சை வந்து ஃபெயின் பண்ணுற மாதிரி அது மாதிரி போயிட்டுருவோம். சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ டிஃபென்ஸ் அப்படின்னா நீங்கள் அதில் பேசிக் என்னென்னா யாருக்கு எல்லா இப்போ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரில்ஸ்லாம் பண்ணணும், ஜென்ரலாக ஒரு ஐடியா? சரி, டிஃபென்ஸ்லேயே ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்தோடனே இந்த ஸ்லிப் இன் ஸ்லிப் அவுட் சொல்லுவாங்க. ஓகே, பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேசிக் தான். சிம்பிள் பேசிக் ஆக்சுவலி வந்து பேட் பண்ணுறது, பேரி பண்ணுறது, ஓகே, பிளாக் பண்ணுறது, இதுலேயே வந்து பாக்ஸிங் பண்ணலாம். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் பஞ்ச் அடிக்கிறீங்க, லெஃப்ட் அடிக்கிறீங்க, லெஃப்ட் நான் இது வந்து பேரி. ஓகே, பேரி பண்ணி நான் பஞ்ச் அடிக்கலாம் மேலே. ஓகே, இது சிம்பிள். நின்னத்துலேயே வரும்போது கஷ்டப்பட்டு மிஸ் பண்ணுறதா பண்ணவே தேவை. பேரி பேடு இது லெஃப்ட் பிடிச்சி எழுதி அடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டிஃபனும் பண்ணுறேன், அஃபனும் பண்ணுறேன். அஃபன்ஸும் ஆமாம், அதே சேம். இது சிம்பிள். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அடிக்கும் போது மிஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஓகே, தப்பா ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் மாஸ்டர் ஆகணும். ஓகே, பிளாக்கு, பேடி இதில் பண்ணணும். இதில் அது ஸ்வே பேக்ஸ், ஸ்டெப் பேக்ஸ். ஓகே, இதில் நிறைய பேர் ஸ்வே பேக் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஓகே, அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஜென்ரலாக. ஸ்வே பேக்கும் ஸ்டெப் பேக்கும் டிஃப்ரெண்ட். ஸ்வே பேக் பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க. ஓகே, ஸ்வே பேக் வந்து பாடியோட ஸ்வே பேக், அவ்வளோதான். ஓகே, ஸோ பாடி இப்படி பின்னாடி சாக்காம பாடி இங்கே இருக்கு, கால் மட்டும் பின்னாடி. என்னோட டார்கெட்டை நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பின்னாடி தள்ளுறீங்க. ஓகே, பஞ்ச் இப்போ நீங்கள் பஞ்ச் அடிக்கிறீங்க, அவ்வளோதான் டிஸ்டன்ஸ்க்கு அவ்வளோதான் முடிச்சு. இப்போ இப்படி பண்ண என்ன ஆகுது, பாடி வெயிட் பின்னாடி இங்கே ஓப்பனாக இருக்குல்ல, இங்கே ஓப்பனாக இங்கே ஓப்பனாக இருக்குல்ல. ஸோ அப்போ சிம்பிள் ஸ்வே பேக், அதான் ஸ்வே பேக். திருப்பி நான் வரமா அடிப்பேன். இப்போ ஸ்டெப் பேக்னா இந்த ஸ்டெப் பேக் பண்ணுங்க, அங்கே வரணும் ஃப்ரண்ட்டில். ஸ்டெப் பேக்னா ரெண்டு காலையும் எடுத்துட்டு ரெண்டு காலையும் எடுத்து போயிட்டு திருப்பி புஷ் பண்ணி அகைன் வந்து அடிக்குது. ஓகே, ஸ்டெப் பேக். ஸோ சிம்பிள் வந்து பேசிக். இதை நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண மாஸ்டர் ஆகிறோமோ நம்ம பாக்ஸிங்கில் மாஸ்டர் ஆகலாம். ஓகே, வேற லெவல், சூப்பர்ண்ணா. இப்போ ஸ்டெப் பேக் சொன்னீங்க. நெக்ஸ்ட் கையில் வந்து 2-3 சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் பேடி பிளாக். ஓகே, பிளாக்னா இந்த பிளாக்கு, பேரினா இதில் பண்ணுறது, அப்புறம் இந்த கையில் இது பண்ணுறது, பேடிங் பண்ணுறது. ஓகே, சூப்பர். உங்களோட ஃபேவரட் என்னென்னா லைக் டிஃபென்ஸாக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், லைக் இதுதான் நான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக என்னோட ஃபைட்ஸில் நான் வந்து போயிட்டு இதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் எனக்கு சொன்ன பார்த்தீங்களா, பேரி லெஃப்ட் அடிக்கும் போது இந்த லெஃப்ட்டை வந்து நான் பேரி பண்ணி மேலே ரைட் அடிப்பீங்க. ஓகே, அது வந்து அது எப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஓகே, நீங்கள் அடிக்கும் போது அடிக்குது. ஓகே, அது நீங்கள் தட்டுறது பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி லேசாக தட்டுறது, அது தட்டும் போது ஸ்ட்ராங்காக தட்டும், நல்லா ஃபுல்லாக கீழே தள்ளி கை இப்படி போகும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரும் டார்கெட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கை தள்ள இப்படி ஃப்ரண்ட்டில் வரும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபோர்ஸாக தான் அடிப்பீங்க லெஃப்ட். ஆமாம், ஃபோர்ஸாக அடிக்கும் போது தட்டினா உங்கள் டார்கெட் எனக்கு கிட்ட முன்னாடி வந்துடும். ஓகே, அப்போ அடிக்கிறது. இதில் தான் நான் மோஸ்ட்லி நிறைய ஃபைட்டே நாக் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். எல்லாம் சின்ன மாடிச்சு நாக் அவுட் ஆகிடும். ஆமாம், நாக் அவுட் ஆகிடும். வேறண்ணா வேறு ஏதாச்சும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது? ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் அவுட் பாக்ஸிங் நிறைய பண்ணுவேன். ஓகே, மூவ்மெண்ட் பண்ணி பாக்ஸிங். ஜென்ரலாக ஜஸ்ட் அவுட் பாக்ஸிங்னா என்னன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அதை பண்ணிக்கலாம். அவுட் பாக்ஸிங்னா அவுட் பாக்ஸிங் பண்ணும்போது அடி வாங்க பாக்ஸிங் பண்ணுவோம். அதான். ஓகே,
ஸோ அவுட் பாக்ஸிங் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பாக்ஸிங் பண்ணலாம். ஓகே. அவுட் பாக்ஸிங்கிறது மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போனா வந்து நம்ம வந்து கார்னரில் போய் பாக்ஸிங் பண்ண அவசியம் இல்லை. ஓகே. எங்கேயாச்சும் மாட்டணும் அவசியம் இல்லை. ஒரு ஆப்னெட்டை சென்டராக நிற்க வச்சு நம்ம அவரை சுற்றி பாக்ஸிங் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து க்ளோஸாக இங்கே வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணி இப்போ நான் க்ளோஸாக வந்து நிற்கிறனாலே எனக்கும் வந்து இதில் வந்து ரிஸ்க் அதிகம். ஆமாம், அடிப்படும் கண்டிப்பாக. இப்போ நான் க்ளோஸாக நிற்கிறேன், நான் மட்டும் அடிக்க மாட்டேன், நீங்களும் அடிப்பீங்க. நீங்கள் அடிக்குமோ அதே டைம் கண்டிப்பாக. ஸோ நான் க்ளோஸாக நிற்கிறனாலே எனக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ சிம்பிள், நம்ம வந்து அடிவாங்க பாக்ஸிங் பண்ணணும். ஓகே. நான் வின் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களை ஃபுல் பண்ணால் தான் நான் வின் பண்ண முடியும். ஓகே. அவுட் பாக்ஸிங் பண்ணி நான் உங்களை கிட்டே வரவிடாம பாக்ஸிங் பண்ணுறேன்னா வின் பண்ணுறேன். ஓகே. நான் கஷ்டப்பட்டு மட்டும் திருப்பி அடி வாங்கி அடி வாங்கணும். கண்டிப்பாக. இதுதான் சிம்பிள். ஓகே, சூப்பர். நம்ம எல்லாருமே போயிட்டு அப்படியே ஒரு ஃபைட்டர் காணா மாதிரி போய் அடிச்சுட்டு சுற்றி, ஏன்னா இதில் யாருக்கு அடி போட்டாலும் நான் அவுட் ஆகிடும். எனக்கும் சின்ன அடிப்பட்டால் நான் கூட நீங்கள் அடிப்பட்டா. ஆமாம். சிம்பிளாக நம்ம வந்து சேஃபாக பாக்ஸிங் பண்ணி வின் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலி இன்னொரு பேசிக்னாலே வந்து இப்போ நம்ம சொன்னோம், ஸோ பாக்ஸிங் வந்து ஒரு டாலாக இருக்க பாக்ஸை ரெடி பண்ணோம், ஷார்ட்டாக இருக்க பாக்ஸை ரெடி பண்ணோம். ஓகே. ஆத்தர் எக்ஸஸ் அவுட் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசிக்ன்றது நம்ம ஸ்டாண்ட்ஸ் கார்டு இது மட்டும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆத்தர் எக்ஸ் பாக்ஸர் என்னோட ஆப்னெட் வந்து நானும் ஆத்தர் எக்ஸ், அவரும் ஆத்தர் எக்ஸ். ஸோ நான் அவர்கிட்ட எந்த சைடு மூவ் பண்ணி பாக்ஸிங் பண்ணணும். எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் ஆத்தர் எக்ஸ், நானும் ஆத்தர் எக்ஸ். இப்போ இங்கே இருக்கேன். இப்போ நார்மலாக இந்த பக்கம் மூவ் பண்ணாலே பாக்ஸிங் பண்ணலாம் ரெண்டு சைடும். ஸோ என்ன மாதிரி தான் நீங்களும் பாக்ஸிங் பண்ணுங்க, ஏன்னா நீங்களும் ஆத்தர் எக்ஸ், எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எப்படி பஞ்சரிங்க மிஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சவுத் பா, நீங்கள் ஆத்தர் எக்ஸ் எப்படி மூவ் பண்ணுவீங்க, நான் இப்படி மூவ் பண்ணுவீங்க. பட் ஆனால் மூவ் பண்ணும்போது நம்ம மூவ் பண்ண விட மாட்டோம்ல. ஆமாம், இந்த கால் வெளியே வச்சு. உங்கள் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இப்போ நீங்கள் சவுத் பா நில்லுங்க, நீங்கள் சவுத் பா. ஓகே. இப்போ நான் ஆத்தர் எக்ஸ்னா இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் என் லெக்ஸ் வந்து உங்கள் லெக்ஸ் அவுட்டில் இருக்கும். அவுட்டில். ஓகே. நான் உங்களை மூவ் பண்ண விடக்கூடாது. புரியுதா? இப்போ நீங்கள் மூவ் பண்ணும்போது கால் எடுத்து வச்சு தான் மூவ் பண்ண முடியும். அப்போ நான் இங்கே கால் வச்சா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம். என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கணும். ஃப்ரேம் பண்ணு. புரியுதுங்களா? இப்போ நான் இப்படி இருந்தேன்னா உங்கள் ரைட்டு ஹிட்டிங் பவர் லெஃப்ட் டேரெக்டாக மாட்டிக்கும். ஸோ எனக்கு மிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு பஞ்சு மாறுது, லெஃப்ட் ரைட்டு மாறுது. ஆமாம். ஸோ இதுதான் பேசிக். ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு சவுத் பா, என்னுடைய ஆப்னஸ் சவுத் பா இருக்காருன்னா நான் என் லெக்ஸை வந்து அவருக்கு அவுட்டரில் வைக்கணும். ஓகே. அப்போ தான் எனக்கு மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் அப்போ நீங்கள் ரைட் எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக வாட்ச் பண்ண தெரியும், ஏன்னா ரைட் லாங்காக இருக்குது, இப்படி திருப்பணும் பண்ணுவேன், இல்லை இந்த பக்கம் போவேன். ஸோ இதுதான் பேசிக். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் யாருமே ஒரு சவுத் பாபாவில் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஏன்னா பழக்கப்பட்டது கிடையாது, காமனாக இருக்குது, யாரும் லேர்ன் பண்ணவும் மாட்டாங்க. எல்லாருமே ஆத்தர் எக்ஸ் சவுத் பா மேலே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பழக்கமும் இருக்காது. ஓகே. ஸோ இதனால வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து பாக்ஸிங்கில் டாப்பாக இருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் நான் சவுத் பால் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம இங்கேருந்து போகும்போது சவுத்துலேருந்து போகும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அன்கம்ஃபர்டபுள் மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஓகே. ஏன்னா எல்லாம் வேற மாதிரி இருக்கிறதுனால அடாப்ட் பண்ணாலே அதுலேயே பாதி நம்ம அவுட்டு. ஓகே, சூப்பர். இதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம சவுத் பா வந்து நம்ம எப்படி டீச் பண்ணுறது தெரியாது நிறைய பேருக்கு. ஓகே.